நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 5. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14 முதல் 19 வரை. ஒளி தரும் வாழ்க்கை. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். வசனம் 11. நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது நாம் என்ன காண்கிறோம்? 2 பெரிய சுடர்களாகிய சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள். இவை எதற்காக உண்டாக்கப்பட்டன? இவை அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருடங்களையும் குறிக்கிறதற்காகவும் பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காகவும் பகலையும் இரவையும் ஆளுவதற்காகவும் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவதற்காகவும் தேவனால் உண்டாக்கப்பட்டன. பொதுவாக இவை நீதியின் சூரியனாகிய கிறிஸ்துவையும் சூரியனிடமிருந்து தனது ஒளியை கடன் வாங்கி அதன் ஒளியை பிரதிபலிக்கிற சந்திரனாகிய இஸ்ரவேலையும் திருச்சபையையும் குறிக்கின்றன. மல்கியா 4:2 வெளிப்படுத்துதல் 12:1 இதை நம்ம வாசிக்க முடியும். விசுவாசிகளாகிய நம்முடைய இயக்கம் நீதியின் சூரியனை சார்ந்து இருக்கிறது. அவரின்றி நம்முடைய இயக்கம் இல்லை. சூரியனும் சந்திரனும் பெரிய அடையாளங்களாக செயல்பட்டதாக வேதத்தில் பலமுறை படிக்கிறோம். குறிப்பாக பெத்லகேம் நட்சத்திரத்தின் கதையை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இது உலக வரலாற்றில் இதுவரை பிறந்தவர்களிலேயே மிகப்பெரிய நபரான இரட்சகரின் பிறப்பை அறிவித்தது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் சூரியன் தன்னுடைய முகத்தை மறைத்து தன்னுடைய துக்கத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்தியது. 3 மணி நேரம் நீடித்த விவரிக்க முடியாத இருள் இது. மேலும் உலகம் அறிந்திடாத வகையில் மிகப்பெரிய நிகழ்வு வர இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு திரும்புவதை அறிவிக்கும் ஒரு நாள். அப்பொழுது சூரியன் கருமை நிறமாகவும் சந்திரன் இரத்த சிவப்பாகவும் மாறும். கிறிஸ்து தேவகுமாரன் என்பதற்கு யூதர்கள் வானத்திலிருந்து ஓர் அடையாளத்தை காண்பிக்கும்படி அவரிடம் அடையாளத்தை தேடின யூதர்கள் கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள். தேவனோ உலகத்தில் பைத்தியமானவர்களாக பலவீனமானவர்களாக இருந்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். சூரியனும் சந்திரனும் நாட்களாகவும் மாதங்களாகவும் ஆண்டுகளாகவும் காலத்தை அளவிடுவதற்கு பயன்படுகின்றன. சூரியனை சுற்றியுள்ள பூமியின் சுற்றுப்பாதை ஒரு ஆண்டின் கால அளவை தீர்மானிக்கிறது. இந்த கால அளவு மனித தேவைகளுடன் சரியாக பொருந்தி போகிறது. நம்முடைய வயது, உழைப்புக்கான நேரம், ஓய்வு, உறக்கம், ஊதியம் பெறும் முறை போன்ற யாவும் இவற்றை கொண்டே தீர்மானிக்கப்படுகின்றன. அடுத்ததாக நாம் பூமியின் மீது வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இருள் நிறைந்த இவ்வுலகத்தில் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய செயல்பாட்டின் மூலமாக பகலுக்கும் இருளுக்கும் வேறுபாட்டை உண்டாக்க வேண்டும். பகலையும் இரவையும் ஆளுகை செய்வதற்காகவும் அவை படைக்கப்பட்டன. கிறிஸ்துவும் அவருடைய மக்களும் 1000 ஆண்டு ஆட்சியில் இதைத்தான் செய்ய போகிறார்கள். தேவன் இயேசு கிறிஸ்துவில் பெரிய மீட்பின் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அந்த மீட்பின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை ஒரு கருவியாக வைத்திருக்கிறார்.